என்று பெயர் கொடுத்து இந்த நாட்டை சீரும் சிறப்போடு ஆட்சி புரிந்து வருகிறேன். எனது நாட்டிலே சிறப்போடு ஆட்சி நடக்க வேண்டும் என்பதற்காக நான் சில காலம் அயல் நாட்டுக்கு சென்றிருந்தேன். அங்கு நடக்கக்கூடிய ஆட்சி எப்படி இருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய ஆட்சி எப்படி நடக்கிறது என்று பார்த்து அத்தன்மை போல் எனது நாட்டிலும் சீரும் சிறப்போடு ஆட்சி நடக்க வேண்டும் என்று அயல் நாடு சென்றிருந்தேன். நானோ சென்று வெகு காலங்கள் ஆகிவிட்டது. இப்பொழுதுதான் எனது நாட்டை தேடி வருகிறேன். இப்பொழுது எனது மகள் சுகுணாவையும் எனது மனைவி நீலாம்பரையும் பார்க்க வேண்டும். உடனடியாக செல்கிறேன் அரண்மனைக்கு. இரண்டாம் தரமாக இந்த சொத்துக்கும் இந்த பணத்துக்கும் அந்த கழப்பை போய் திருமணம் செய்து போயிருக்கேன். 60 வயசுல அவனுக்கு மக்கு பையன் 16 முடிச்ச பையன் தொட போதுரா. ஆமா என்ன கேட்டு பாருங்க. 17 வயசு தொடங்குதுன்னா காய் ஏய் நான் வளர்ந்துட்டா. ஆமா நானு இந்த சாதனை நீங்க சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்டா. அப்ப என்ன தான் சொல்ற வயித்துக்கு பால் பண்ண சாப்பிடு. நானு ஐயா பால் சாப்பிடுறோம். ஏய் என்னடா கை ஏன்டா ஐயன்ற? டேய் என் கணவர் வந்தா பேசவே கூடாது. சின்ன சிறு வயதில் திருமணம் செய்து விட்டு ஒரு மனைவி தனிமையில் இருக்கிறேன். எனக்கு அந்த ஆசை இருக்காதா? அவனுக்கு அந்த ஆசை இருக்காதா? என்னடா ஒரு பெண்ணை விட்டுட்டு வந்தமே எப்படிங்கிறாளோ ஏதாக்கிறாளோ ஒரு தனிமையில ஒண்ணு எப்படி பத்துக்கிறாளோ. சரி நம்ம இருந்தா தான் அவன் தைரியமா இருப்பா. தனிமையில எப்படி பத்து கிடக்குறாளோ அவன் கொஞ்சம் கூட அவனுக்கு அறிவு இருந்ததே கிடையாதுடா. அறிவுந்தா வெளிநாட்டு போறான். வரட்ட அவன்கிட்ட பேசக்கூடாது. வரட்ட என்ன அவன் பாரு மக்கு மாதிரி தான் வருவான். அவரு போனா போய் என்ன யூஸ் பண்ணிக்கியா? அவரு போனா போய் என்ன யூஸ் பண்ணிக்கியா? ஏய் இதா தேவல வா புடிமா கட்டு பாத புடி கேடா வாய் கட்டு பாடில டைட் அவர்க்கே கட்டல அவரு வாங்கி வை. டைட்டா கட்டு போடை கீழ வெச்சு பாத்து ஒரே கட்ட ஒருவே கட்டுங்க. நூல் முச்சி போடவே மாட்டேங்குது. அடி வாங்கி பாத்து ஆள் போட்டுறாரு. எப்படி இருப்பா சட்டுக்கா
கம்பீர் அவர் டச் ஆகிட்டுக்கிறாரு வர்றவங்களாம் பிறந்துடுறாங்க இன்னும் பேசுறாங்க அந்த மைக் வாங்கி செல்லு டைம் ஆகுது விட மாட்டேன்றாரு கெட்டியா புடிச்சுக்கிறாரு விட்டாரு கன்னியா நீலாம்பரி மாடு கத்துற மாதிரி இருக்குது மாடு சனி அகத்தில் தாக்கிட்டு எவ்வளவு திகிரண்டா இருக்கும் அது என் கணவருக்கு மட்டும்தான் இருக்கும் பேர் விட்டு கூப்பிடுறாங்க எவங்க எவ்வளவு இருக்கும் அது நிலம்பரே நிலம்பரியா நீலாம்பரி செஞ்சு பக்கத்துல நீலாம்பரி அப்படியா எவனும் பாவம் பிச்சைக்கார பையனா நீலாம்பரி டேய் ஒரு 100 இந்த போட்டோம் ஆமா ஏய் அரவணை என்ன பிச்சைக்கார பையன் பாரு ஏடா டேய் திருமாடா அப்படியா அப்படியே பிச்சுக்கி தள்ளி போனானே நான் வந்து போய் சொல்றா பேச மாட்டான் ஏடா பேச மாட்டாங்க யாரு மாட்டான் ஏன் என்ன குழந்தை கல்யாணம் பண்ணி விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போட்டு எவ்வளோ தத்துல போட்டு கிடக்குது எங்க அண்ணா சொல்லிட்டு போயினா நானா ஒத்தாச்சனா இருந்திருப்பேன் அதுவும் விட்டுட்டு போட்டேன் என்ன இப்போ கோபமாகிறாங்களா அயல்நாட்டிலே அங்கு நடக்கின்ற ஆட்சி எப்படி இருக்கிறது என்று கண்டறியலாம் என்று சென்றேன். எத்தனை வருஷமா இருந்து நீ போயிட்டு இன்னும் ஒரு 6-7 வருஷம் இருக்கும். 6 வருஷத்துல போயிருக்கீங்களா? உனக்கு அது இன்பம் தெரியாதா? உனக்கு அது தெரியாது. ஒரு நாட்டின் மன்னன் வீட்டை மட்டும் பார்க்க கூடாது, நாடும் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மனைவி பார்த்து விட்டு தான் நாடு நகரம் அத்தனை பார்க்க வேண்டும். அதுக்கு எது பெண்ணை கட்டின ஒரு அதே பொண்ணை கட்டிட்டு சரி, கோபம் கொள்ள வேண்டும். அப்படியா? என்னங்க கண்ணைக்கு கண்ணாகி காலத்துக்கு வந்தாகி தேன்முள்ள 1000 மலர்களுக்கு தேடி கிடைக்கப்பட்ட ஆராசாவே அந்த வானத்தில் இருந்து கண்டு அந்த நிலவரை கண்டு நான் மனமான வசனம் கண்டாங்க. நீலாம்பரி பார்த்த உடனே கடலுக்கரை அந்த கடவுரா
இல்ல நான் முடியவே இல்லை அதுக்குள்ள கண்ணே அது இப்படின்றா ரொம்ப ஆர்வமாகிறாரு மயங்கி விட்டாரு அப்படி என்ன பண்ண தெரியல ஓரத்திலே சொல்ல கொல்ல ஓரத்திலே ஜோடி பூரா அப்படியா அந்த ஜோடி பூரா அந்த ஜோடி பூரா எனக்கு சொல்லுதயா எப்படி சின்ன சின்ன சீசாவிலே நான் வாங்கி வச்சேன் பொட்டி நான் வச்சனையோ நான் வச்சனையோ வைக்கலையோ இந்த வண்ண முக்க அப்படி இருக்க இன்னும் எப்படி தெரியுமா ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ இப்பொழுது என்னவென்றால் எனது மகள் சுகுணா இருக்கிறாரே கேட்டீங்களா எப்பட்டா
இந்த ஆள் ஏனாடு போன பிறகு எவனுக்கே பிறந்த கோயில் என் சக்கரைக்கு பிறந்த கோயில் என் கோயில் மாதிரி வளர்த்து வரேன். ஆமா கண்ணே சுகுணா, நான் சின்ன சின்னதே பண்ணேன். என் மகன் எப்படி இருக்கிறா அது திருச்சி பேசாம வளர்த்தது யாரு? திருச்சி பேசலாமா? அம்மா சொத்துல வளர்த்துக்க கை என்ன பக்கம் ஏண்டா அப்படி இருக்க? சரி, அவருக்கு தெரியாம பேசுறாரு. ஏன்னா வரல நம்முடைய மகன் அப்படின்னு சொல்ல வேண்டும். இல்லைங்க, நம்முடைய மகளை அழகாக நாளோடு வேணி பதினொன்றுமா சீரம் திருப்பமா வளர்த்தி அரண்மனையில் இருக்கிறார். திருமணம் வயதாகிவிட்டிருக்கு மேற்பொழுது. ஆமா, அதனால் இந்த 56 தேசத்தில் இருக்கக்கூடிய இளவரசர்களை பார்த்து அது யார் சிறந்தவனோ அவனுக்கு என் மகளை திருமணம் செய்வதாக முடிவெடுத்திருக்கிறேன். சிரிக்காதா? தயவுசெய்து நீ மன்னிச்சிருக்காத. நீ சிரிச்சா என் சூத்து வர மத்து. நான் எவ்வளவு அழகுள்ளவன். என்ன பார்த்து அந்த வார்த்தை போடலாமா நீ? ஐயோ சொன்னா ஆமாண்டா. அவர் சொல்றாரு அழகான மாப்பிளை பார்த்து திருமணம் செய்து போறாரோ. அப்ப நம்ம எதுக்கு அது இவங்க சாமரடியா? இன்னைக்கு ஏங்க பார்க்க போறீங்க? உங்களுக்கு ஏங்க அந்த கிருஷ்ணா வச்சு வைக்கிறீங்க? ஏங்க நம்முடைய மகளுக்கு அழகான மாப்பிளை நான் பார்த்திருக்கிறேங்க. உலகத்திலே இல்லாத அழகு நம்ம பெண்ணுக்கு ஏத்த மாப்பிளை யாருவா? பரவாயில்லையே, சிறிய அம்மையாக இருந்தாலும் சொந்த தாய் போல மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கிறேன். என்னங்க நாளொரு மேனி பதினொன்றுமா சீரம் திருப்பமா வளர்த்து சிறிய தந்தை நான் இருக்க சொல்ல மாப்பிள்ளை பார்க்க போறீங்க? அப்படியா? ஆமாங்க. மகிழ்ச்சி. மாப்பிள்ளனா மாப்பிள்ளை மாப்பிள்ளை அந்த வேற மாப்பிள்ளை உன்னால பார்த்திருக்க முடியாது. உலகத்திலே கிடையாது. அம்மா அப்படியே நடிகர் அஜித் மாதிரி இருக்காரு. அப்படியா? இல்லடா, நீங்க என்ன மாப்பிள்ளை ரொம்ப கலருங்க. என்ன கலரு? நம்ம பொண்ணு ரொம்ப கலரா இருக்காரு, அவரும் ரொம்ப கலரா இருக்காரு. ரொம்ப அழகுனா அழகு, சரியான அழகு, சரியான அழகுங்க. அது போல என்னங்க 4048 விழாதி சேர்ந்தது ஒரு விழாதி. குறுகுறுகி குஷ்ட பிடித்தது மாப்பிளை கொடுக்க எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்மளுக்கு கண்ணி பெரிய ஒழுங்கு மரியாதை கூட்டு வந்துரு.
கம்பெனி எந்த கம்பெனி எந்த கம்பெனி அவங்களே என்னவா இல்ல அவன் ஒரு கொட்டை இங்க வந்தா நாடகம் அறிமுகப்படுத்துறாங்கடா என்ன கிடையாது சூப்பரு பாசம் தந்த பரிசு ஆடுங்க இல்ல அது வாய்ப்பு பச்சைமா கோயிலுக்கு இது வாமுனி சொம்மு ஆமா அவன் என்ன இது வேலையா தெலுங்கு பண்ணுவான் திருட்டு வந்தானா வெட்டியார் போகிறேன் ஏந்திரமா வீட்டு ஒரு நீ ஒரு ஆம்பளை இருந்தா அப்ப ஆம்பளை கொட்டாவா மேல வரா பச்சிக்கிற வரா நானே பொம்பளை வச்சு போறேன் கட்டில அது பீஸ் பண்ண சாந்து போகணும் பாரு சாதி புள்ள போட்டானே கம்மி ஆமா இந்த ஏழு பஸ் ஸ்டாண்ட்ல ஆளை பாத்துக்கிறியா ஆமா டேய் இந்த 4 துணி கட்டணும் துணி கட்டிக்கினேன் ஒரு கையில வந்து ஒன்று கட்டிக்குவான் ஜாட்டி ஒன்று கையில எடுத்துக்குவான் அவன் முண்டாட்டி என்ன பண்ணுவான் அப்ப அவன் முண்டாட்டி மாதிரி நீ வந்து அவன் மாதிரி காட்டு நீ முன்னாடி மாதிரி நல்லா ஆம்பளையா பிறந்தவனா இருந்தா நீ 2ஆம் நேரமா பொண்டாடி கட்டணும்னா இருந்தா நான் இன்னும் போடுறேன் நாளைக்கு வராத நாளைக்கு இன்னும் போறோம் நாளைக்கு நின்ற நாளைக்கு அதான் நாளைக்கு நின்று முட்டா வயசானா நாருடா அப்ப மூவாயிரத்தி ஆறாரு இல்லையாடு என் முன்னாடோட ரமேஷ் அடிமாடிடா இல்ல அடிக்க மாட்டவா என்ன வெட்டி என்ன மீண்டும் வந்து அடிமடில வா வா அடிக்க ஹலோ 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 இதுவரையில் யார் வேண்டும் என்று மேல சொல்றேன். மாமா
சாவு சரியா போயிடுவாங்க டேய் அங்க சொல்லி என்னடா ஆவறா வா 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 என்ன ஏடா மரி இவா நான் சொல்வதை கேள் அந்த மாப்பிள்ளை மகளுக்கு வேண்டாம் ஏறோட நல்ல மாப்பிள்ளையாக நீயும் நானும் சேர்ந்து டேய் மரியாதை கட்டு முக்கிய தள்ளிப்போனாங்க அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் போலாம் இவனை யாரும் எங்க கூப்பிட்டு சரியான சொல்லிட்டு போனாங்க நாம் இருவரும் சேர்ந்து நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நம்ம மகளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் இந்த மாப்பிள்ளை வேண்டாம் அவனுக்கு என்ன ஒரு புஷ்கராயிகான் மகளை கொடுக்க வேண்டும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் பொண்டாட்டி அது எப்போ தெரியுமா திருமணம் நடந்த பிறகு ஏதாவது ஆயிருந்தால் அப்போது கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று வாழ வேண்டும் ஏன் கொடுக்க வேண்டும் கண்டவனே கண்கொண்ட தெய்வம் வேற எந்த பெண்ணை கழித்து திருமணம் செய்திருக்கிறாங்க திருமணம் செய்தி வர பல எங்கடா போறீங்க என்னதான் உன் பிரச்சனை இப்போ ஒத்துட்டு வரியா இல்லையா பிரச்சனை என்ன சொல்லு எனக்கு தேவை பணம் அப்படி நான் ஒத்துக்கிறேன்னா எனக்கு தேவை நகை நட்டு நான் அதற்கு ஒத்துக்கவில்லை என்றால் அப்படி நான் வேணுமா உன் மகள் சுடா வேணுமா நானே வேணுமா உன் மகளை ஒரு வாட்டி கேட்டா நான் ரெண்டாவது சொல்ல மாட்டேன் ஒரு நாட்டின் மன்னன் நான் எனது மனைவியே என்னை எதெல்லாம் கேட்ட திரும்பி சொல்ற வரைக்கும் இருக்கா யாராவது பட்டு போயிட்டு வருவீங்க அந்த பக்கம் பார்த்து பேசாம சரிப்பட்டு வராது நீங்க நம்ம பார்த்து பேச மாட்டேன் சரிப்பட்டு வராது ஒரு நாட்டின் மன்னன் நான் எனது மனைவியே இடத்தில் இருக்கவில்லை என்றால் நாட்டு மக்கள் என்னை ஏதாவது பேசுவார்கள் அதனால் நீயும் விட்டு செல்லக்கூடாது என் மகள் எனக்கு முக்கியம் இன்னொரு முறை யோசனை செய் என் மகளுக்கு வேற இடத்தில் மாப்பிள்ளை பார்க்க இறுதியாக உனக்கு முடிவு என் முடிவு அதுதான் எது அவன் இந்த மாப்பிள்ளை தான் திருமணம் செய்து கொடுக்க போறேன் அப்படியா இதுதான் உனக்கு முடிவு என்றால் நான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை தூக்கம் சாவு உன் விருப்ப பிரகாரம் செய் அப்படியா போ 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 ஏண்டா எப்படியாவது நம்முடைய வார்த்தை நன்றாக முடிந்து விட்டது முடித்து ஓடிவா முகத்தை பார்க்க முடியாதப்பா உன்னை பார்த்து பேச முடியாதா எங்க இருக்கிறாயோ எப்படி இருக்கிறாயோ அப்பா பச்சை கிளியானார் பறந்தோடி
முடியாதா? உன்னை பார்த்து பேச முடியாதா? எங்க இருக்கிறாயோ? அப்பா அகலே சுகுணா, அப்பா எப்படிமா இருக்க? அப்பா ஏதோ இருக்குப்பா. உனக்கு திருமண வயது வந்துவிட்டது அல்லவா? அப்பா திருமணம் செய்யலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். அப்பா எனக்கு திருமணமா? ஆ, அப்பா அழகா இருக்கிறார், அழகா இருக்கிறாரா, சுத்தமாக இருக்கிறாரா, வீரத்தோடு இருக்கிறாருப்பா. என்ன நாட்டு மன்னர், சீக்கிரமாக சொல்லுப்பா. என்ன சுகுணா, இந்த மாப்பிள்ளையை நான் பார்க்கவில்லை. ஒரு சிறியண்ணை இருக்கிறாரே, அவர் பார்த்தால் அப்பா அந்த மாப்பிள்ளைக்கு 4448 வியாதிகளே தலை சிறந்த வியாதியாக இருக்கக்கூடிய குஷ்டரோகம் பிடித்திருக்கிறது அம்மா. அப்பா என்னுடைய தாய் இருந்திருந்தா இந்த நிலைமை ஏற்பட்டிருப்பா. அப்பா அப்பா இனிமேல் யாருப்பா இருக்காரு? அப்பா கடவுள் நீயும் ஒரு தாய் பிள்ளை இருவர் அவனுக்கு உனக்கும் வந்த இல்லை எல்லாம் வருவதானே
நான் சென்று விடுவேன் என்று எனக்கு நிறுத்துகிறார். நான் நாட்டு மக்களுக்கு பயப்படுகிறா, உன்னை பார்க்கிறா, முஸ்லிமை பார்க்கிறா, என்ன செய்வது என்று தெரியவில்லை அம்மா. இது என் தாய் இருந்திருந்த அப்பா. என் சின்ன சிறு வயதிலேயே என்னோட தாய் முகத்தை கூட நான் பார்க்கவில்லையா? சொன்ன சொல்லுக்கு யார் பார்ப்பாங்க அப்பா? பாதையிலே பந்த கட்டி பகவான் நெஞ்சிலே மேல கொட்டி ஒரு பெண்ணு பிறந்தா கடைசியா ஒரு தாய் விட்டு போடுன்னு சொல்லுவாங்க. அப்பா நான் இறந்த பிறகு எதுப்பா நான் எதிர்பார்ப்பாங்க தாய் வீட்டுல? அதோ பார்த்தாயா, அதோ தாய் விட்டு கோடி வருகிறதே, மகளை சத்து பிறகு அதப்பா அப்பா இத பாருங்கப்பா, நான் உயிரோட இருக்கும் போது தாய் விட்டு போட்டு விடுங்கப்பா. தாய் விட்டு அப்பா மாளிகை வேண்டுமா, பொன்பொருள் வேண்டுமா, கூட கோபுரம் வேண்டுமா, நாடு நகர வேண்டுமா, இந்த ஒன்றை என்னிடத்தில் கேட்காது. அப்பா
விருப்பப்பட்டது எதையும் என்னால் நிறைவேற்ற முடியவில்லை. இதுதான் உன் விருப்பம் என்றால் நான் அதையே செய்கிறேன். இறைவா, மண்ணால் சிலை செய்தால் மழையில் கரைந்து விடுவாய் என்பதற்காக உன்னை கல்லால் சிலை செய்து வைத்தார்கள். அதனால் நீ கல்லாகவே நின்று விட்டாய். இப்படி ஒரு நிலைமை என்னை தவிர வேறு யாருக்கும் வரக்கூடாது. நீ இருப்பது உண்மையானால் இனி என் மகளுக்கு நீதான் துணை. அப்பா